இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ சொன்ன நம்பர்ல இருக்கிற வண்டி பெரம்பூர் மில்லு பக்கத்துல நிக்குதுமா. அந்த வண்டிய போதைப் பொருள் கடத்துற கும்பல் வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுமா. அதுவும் ரொம்ப டேஞ்சரான போதைப் பொருள் விற்கிறாங்கம்மா. அம்மா வீரா, எனக்கு தெரிஞ்ச அந்த போதைப் பொருள் விற்கிறது ஒரே ஒரு கும்பல் தாம்மா. அதுவும் ரொம்ப மோசமான கேங்குமா. அத நாங்க பாத்துக்கறோம்டா. தேங்க்ஸ்டா. அண்ணா நீங்க லொகேஷன் மட்டும் ஷேர் பண்றீங்களா? சரிங்கம்மா. என்னாச்சு? வண்டி இருக்கிற இடம் கண்டுபிடிச்சாச்சு மாறா. லொகேஷனை சென்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நம்ம உடனே அங்க போய் புடிச்சிடலாம். போலாம் வா. என்ன வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு தல. எல்லாம் சரியா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அமைதியா இரு. டேய் சீக்கிரம் முடிங்கடா. முச்சிடலாம் தல. இவங்களெல்லாம் தாண்டி நம்மளால எப்படி உள்ள போக முடியும்? அதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடலாமா? அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப எதுக்கு சிரிக்கிற? வீரா, இதெல்லாம் போலீஸுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் செய்வாங்க. இதுல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. எம்பியில இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாருக்கும் கமிஷன் போகும். என்ன இன்ஃபார்ம் பண்ணாலும் போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம உள்ள போனா மட்டும்தான் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும். மாறா, எனக்கு என்னமோ இது ரொம்ப ரிஸ்கான வேலைன்னு தோணுது. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஐடியா இருக்கு. ஐடியாவா? வா. ஏய் மாறா, எங்க போ? வா வா வா. போலாம் போ. 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 ரைட்ல போ. போ. ஏய் நில்லு. யார் நீ? பகத்சிங் ஷாப். பகத்சிங்கா? ஆனா பாக்க இந்த ஊர்க்கார மாதிரி இருக்கியே. அப்பா அம்மா இங்க வந்து செட்டில் ஆகி ஒரு ஜெனரேஷன் ஆச்சு ஷாப். ஓஹோ, அப்படியா? நம்ம சின்ன அனுப்பிச்சு வச்ச பையன் தான். ஓ, நம்பிக்கையான சரி சரி சரி. என்ன வேலை செய்வ? அளவாலே செய்வ ஷாப். சரி சரி. உள்ள போய் ஏகப்பட்ட இடத்துல மூட்டைப்பூச்சி, எலி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லைன்னு அதிகமா இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு இடம் விடாம மருந்தடிக்கணும், சரியா? டேய் ஷாப், மிஷின் எடுத்துடா. சரி. குடு. தரா. போய் அடி. நல்லா அடிக்கணும், புரியுதா? போ. ஹலோ மாறா. மாறா, உன் மேல யாருக்கும் டவுட் வரல? இப்போ வரைக்கும் வரல. பயப்படுறியா? வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயம் வெளியே தெரியாம நடிக்கிறது தான். அப்ப நான் வீரம் தானே. ஓ, இப்படி எல்லாம் சும்மா டயலாக் பேசிட்டு இருக்காம முதல்ல வந்த வேலைய பாரு. பாய் சாப், एक दम दे दो ना. இல்ல, உள்ள தம்மெல்லாம் அடிக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருக்கு. நிம்மளுக்கு எந்த ஊரு? நான் திண்டிவனம். ஏன்? ஓ, திண்டிவனமா? அங்க சொந்தக்காரங்க நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓ, டேய் என்னடா அப்படி இப்படின்னு நம்ம சர்க்கிள் இருந்தே வந்திருக்க? ஆமா சாப், நான் லாரி நல்லா ஓட்டுவேன். இங்கே டிரைவர் வேலை இருந்தா சொல்லுங்க, நான் லோடெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து இறக்கிடுவேன் சாப். அந்த லாரிக்கெல்லாம் டிரைவரே தேவைப்படாதுப்பா. ஏன் சாப்? ஏன்னா அது நம்ம லாரியே இல்ல, வேற எவனோட லாரியாவது அவனுக்கே தெரியாம திருட்டுத்தனமா சரக்கு அனுப்புறது.
வண்டி போய் நின்னதும் நம்ம ஆளுங்க போய் அந்த சரக்கு எடுத்துன்னு வந்துருவானுங்க. ஓ டேய் இப்போ கூட ஒரு ஜவுளி கடைக்கார வண்டியில சரக்கு அனுப்பணும். சரக்கு மாட்டிக்கிச்சு. எவனோ நம்ம ஆப்போசிட் கேங்காரன் தான் தகவல் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அச்சோ படா சரக்கா பாய். ஏய் பெரிய சரக்கு, ஏகப்பட்ட ரூபா லாஸ். மாட்டின சரக்கு இன்னும் போலீஸ் கஸ்டடி தான் இருக்கு. ஏய். ஆ? இதெல்லாம் ஏன் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லண்ணா சும்மா கேட்டான், அதான் பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அவன் கேட்டானா? சொல்லிட்டு இருப்பியா? நமஸ்தே. டேய் மருந்தடிக்க தானே வந்த? ஆமா சாப். அந்த வேலையை விட்டு இதெல்லாம் எதுக்கு கேக்குற? மாஃப் கீஜியே சாப், தெரியாம பேசிட்டேன். நீ எந்த ஏரியாவுல இருந்து வர? நான் ராஜஸ்தான் சாப். ஏய் என்கிட்ட திண்டிவனம்னு சொன்ன. அது நான் இருக்கிற ஏரியா. உங்ககிட்ட அதுதான் சொன்னேன், ஆனா சொந்த ஊரு ராஜஸ்தான். ஹலோ அண்ணா, நமக்கு வேலைக்கு வரேன்னு சொன்ன பகத்சிங் இன்னைக்கு வேலைக்கே வரல. அவனோட ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்ணி இப்பதான் சொன்னான். அப்ப இவன் யாரு தெரியல அண்ணா, பொய் சொல்லி வந்திருக்கான். டேய் இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிக்கவே கிளம்பு. ஏய் அடடா அவனா. ஏய் எங்க பசங்கன்னு சொல்லி அவங்க பேர்ல நீ வந்திருக்கியா? டேய் இழுத்துட்டு போய் கட்டிடா. சரிண்ணா. யார் சொல்லி பண்ண? எங்களுக்கு அன்னைக்கு உங்க வண்டியில அனுப்புற பிளானே இல்ல. அன்னைக்கு நாங்க வேற பிளான் வச்சிருந்தோம். ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி ரெகுலரா அந்த வண்டியில அனுப்ப சொன்னான். நம்பிக்கையான வண்டின்னு சொல்லி உங்க வண்டியில அனுப்ப சொன்னான். அவ பேரு தெரியாது. அவ முகம் ஞாபகம் இருக்கா? இவளா? இல்ல இவளா? சொல்லு. இல்ல வேற யாரா? இவங்க ரெண்டு பேருமே இல்ல பாஸ். வேற ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணா?